உங்ககிட்ட கேட்குற பணத்தை பற்றி நீங்கள் பேசுங்க. இது வரைக்கும் அதை பற்றி நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களா? நான் இவ்வளோ நிதி கேட்குறேன், இவ்வளோ டேட்டா வச்சு நான் நிதி கேட்குறேன். இந்த நிதியை தருவதுங்கிற கான்செப்டே எல்லாரும் விட்டுட்டு இப்போ நேராக இந்த வீட்டு வரும்பொழுது எல்லாத்தையும் படிக்க வச்சுருவான் போல அப்படிங்கிற ஒரு கோபம் சில கூட்டத்துக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. அது ஏற்கனவே முக்கிய தெரியும். மாற்றுத்திறனாளிகளை சார்ந்திருக்கின்ற அந்த சங்கம் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அது காவல்துறையும் அவங்களும் சேர்ந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக. ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்க்கின்றேன், இந்த பரபரப்பான செய்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு காரணம் யார், என்ன ஒன்று ஆக்ஷன் அதுக்கு ஒரு என்கொயரி போடணும். என்கொயரி மூலமாக ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இதை கோர்த்து இதை வேறு விதமான ஒரு டைவர்ஷன் அவங்க கொண்டு போடும்பொழுது எனக்கு என்னென்னா, நான் இவ்வளோ நிதி கேட்குறேன், இவ்வளோ டேட்டா வச்சு நான் நிதி கேட்குறேன். இந்த நிதியை தருவதுங்கிற கான்செப்டே எல்லாரும் விட்டுட்டு இப்போ நேராக இந்த இதுக்கு வரும்பொழுது எனக்கு இதை சார்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கான அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலையை நன்றி பண்ணுறான். புத்தகம் எல்லாத்தையும் படிக்க வச்சுருவான் போலக்கு அப்படிங்கிற ஒரு கோபம் சில கூட்டத்துக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே எனக்கு இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதுதான், படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் படித்த லட்சம் பேரை காட்டுவோம் என்று நாம் சொல்வோம். அதற்கு கல்வி அவசியம் என்று சொல்லியிருக்கார். அந்த இலக்கை நோக்கி நாம் கண்டிப்பாக நாங்கள் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொள்வோம். இவ்வளோ டேட்டா வச்சு நம்ம சொல்கிறத பட் ஆனால் மகாவிஷ்ணு மேட்டரை மட்டும் எடுத்து பாஜக தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய பணம் கேட்கறதே பாரதிய ஜனதா அரசாங்கத்தை தானே கேட்குறேன் நான். அதனால தான் சொல்கிறேன், இதையும் அதையும் முடிச்சு போடாமல் இதுக்கு நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம். உங்ககிட்ட கேட்குற பணத்தை பற்றி நீங்கள் பேசுங்க. இது வரைக்கும் அதை பற்றி நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களா? இவ்வளோ டேட்டாஸ் எல்லா பத்திரிகை துறை ஊடகங்களுக்கு நம்மளுக்கு நண்பர்கள் நமக்கே தெரியுது. இவ்வளோ பெர்ஃபார்மிங் பண்ணுறது 53 தாண்டி 62ங்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு. நீங்கள் வாசிக்கிற பல திட்டங்களை ஒன்றிணைத்து இப்படி கொண்டு வரும்பொழுது அது சார்ந்து யாருமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அதுதான் எனக்கு வேதனை தெரியா இருக்குது. அதனால் அதை தயவுசெய்து டைவர்ட் பண்ண முதல்ல எங்கள் பணத்தை சார்ந்து நிதி சார்ந்து என்னவோ அந்த வார்த்தை